தங்களுக்கு தெரியுமா, சலீமிற்கு ஆமீரில் ஒரு பெண்ணை மிகவும் பிடித்து விட்டது. அதோடு இந்த விஷயத்தை பற்றி அவன் ஷெஹன்ஷாவிடமும் கூறிவிட்டான். அந்த பெண் யாரென்று தங்களுக்கு தெரியுமா? யார்? வேறு யாருமல்ல, அது என் பகவான் தாஸ் அண்ணனுடைய மகள் மான்பாய். அவளுக்கும் சலீமை பிடித்திருக்கிறது. அதான் எங்கள் திருமண நாளன்று மான்பாயை சலீமிற்கு திருமணம் செய்ய பேசி முடிக்கப் போகின்றோம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் சலீம் மிகவும் சந்தோஷப்படுவான், இல்லையா? ஆம், எனக்கும் மிகவும் சந்தோஷம். எனக்கும் மான்பாயை பிடிக்கும். வாழ்த்துக்கள் ஜோதா பேகம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி, நான் விடைபெறுகிறேன். வணக்கம். ஆகட்டும். ருக்கையா பேகம், இந்த விஷயத்தை பற்றி சலீமிடம் எதுவும் கூறாதீர்கள். ஆம், நிச்சயமாக. நான் இதை பற்றி சலீமிடம் எதுவும் கூற மாட்டேன். கவலைப்படாதீர்கள். சரி. கவலைப்படாதீர்கள் ஜோதா பேகம். நான் சலீமிடம் இதை கூறவில்லை. மான்பாயை பிடிக்கும் என்று தாங்கள் நினைக்கிறீர்கள். அந்த தபேலாக்காரனின் மகளைத்தான் சலீமுக்கு பிடித்திருக்கிறது என்பதை தங்களிடத்தில் கூறாதது போல். சலீமின் மனதிற்குள் ஒன்று இருக்கிறது, உங்கள் மனதில் வேறு இருக்கிறது. இதனால் எப்பொழுது நீங்கள் மோதிக்கொள்வீர்களோ அப்பொழுது எனக்கு சந்தோஷம். கட்டளை இடுவதற்கும் ஆட்டி படைப்பதற்கும் ராஜமாதா பதவி தேவையில்லை. விசேஷ பேகமாகவும் இருக்க வேண்டாம். அதற்கு தேவை ருக்கையா பேகத்திடம் இருக்கும் சாதுர்யம். ராஜமாதாவை விடவும் ஷெஹன்ஷாவை விடவும் அதிகமாக யோசிக்க தெரிந்தவள். இளவரசர் சலீம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்துஸ்தானின் ஷெஹன்ஷாவிற்கு இந்த சலீமின் சலாம். தங்கள் தர்பாரில் இடையூறு செய்ததற்காக என்னை மன்னிக்கவும். தாங்கள் அனுமதி கொடுத்தால் நான் தங்களிடம் சில வார்த்தைகள் பேச வேண்டும். கூறுங்கள் சேகோபா. ஷெஹன்ஷா, முன்பு நான் இளவரசரின் பதவியை ஏற்க மறுத்துவிட்டேன். அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். இப்பொழுது தாங்கள் அனுமதித்தால் நான் இளவரசரின் பதவியை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த உரிமையும் அந்த கிரீடமும் உங்களுக்குத்தான் சொந்தம். அதை உங்களுக்கு அளிப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ராஜா மான்சிங் அவர்களே, கூறுங்கள் ஷெஹன்ஷா. இளவரசரின் வாளையும் அவரது கிரீடத்தையும் கொண்டு வாருங்கள். पवित्रः पवित्रो वा सर्वास्थांगतोऽपि वा या सम्रेत पुण्डरीकाक्षः सा वा हयाभयन्त्रः शुचिः. ஷேக்கு பாபா, இனி இந்த ஆயுதத்தையும் இந்த கிரீடத்தையும் வைத்து எந்த ஒரு முடிவையும் நீங்கள் சுயமாக எடுக்க முடியும். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மது அக்பர், ஷெஹன்ஷா அக்பர், முகலாய ராஜ்யம். கிரீடம் மட்டும்தான் சலீமுக்கு, ஆனால் உரிமை எனக்கு சொந்தம். அந்த அல்லாவிற்குத்தான் நன்றி. சலீம் இளவரசனாகத்தான் இருப்பான், ஆனால் கட்டளையிடுவது நான் தான்.
காதர், இங்க வா. இன்று நான் தனியாக முடிவெடுத்து விட்டேன். இன்று முதல் முகலாய சாம்ராஜ்யத்தில் போர் வீரனாக நீ இருப்பாய். தங்களுக்கு நான் எவ்வாறு நன்றி கூறுவதென்றே புரியவில்லை. நீ எனக்கு நன்றி கூற நினைத்தால் என்னை கட்டி தழுவிக்கொள். உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்கத்தான் அழைத்தேன். நான் இங்கு வந்ததும் புரிந்து கொண்டேன், நீங்கள் அனைவரும் உங்களுடைய கடமைகளை முழு கவனத்தோடு செய்து வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் தங்கள் அனைவருக்கும் நான் பதவி உயர்வு தருகிறேன். இன்று முதல் நீங்கள் சிப்பாய்கள் அல்ல, போர் வீரர்களாக இருப்பீர்கள். இளவரசர் சலீம் வாழ்க வாழ்க! முகலாய ராஜ்யம் வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! இளவரசர் வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! இளவரசர் சலீம் வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! கேட்டீர்களா மாமா அவர்களே? கேட்கவும் செய்கிறேன், பார்க்கவும் செய்கிறேன். இறுதியில் சலீம் இளவரசு பட்டத்தை ஏற்றுக்கொண்டான். நீங்கள் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறீர்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. அப்படியென்றால் அப்படியென்றால் தாங்கள் சலீம் இளவரசனாவதை பார்க்கிறீர்கள், அவனை அனைவரும் வாழ்த்துவதை கேட்கிறீர்கள், ஆனால் அவனுக்கு வரப்போகும் எதிர்காலத்தை தாங்கள் பார்க்கவில்லை. என்ன நடக்கப் போகிறது? நாளை என்ன நடக்கும்? மோதல், ஷெஹன்ஷாவிற்கும் இளவரசனுக்கும் இடையே யுத்தம், தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே. காரணம், இருவரும் செயல்படும் விதம் வேறு, சிந்தனைகள் வேறு. இந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அல்ல, ஒரு முழக்கம். வெகு விரைவில் இந்த முகலாய ராஜ்யத்தில் ஒரு புது படை உருவாகப் போகிறது. அந்த படையின் தலைவன் இளவரசன் சலீம் தான். அவனுக்கு விசுவாசம் காட்டும் படை, ஷெஹன்ஷா ஜலாலுதீன் அக்பரை எதிர்க்கும் படை. நீ என்னதான் கூற வருகிறாய்? நான் ஒன்றும் புதிதாக கூறவில்லை, தாங்கள் தானே கூறினீர்கள் எனக்கு என் தந்தையின் வீரமும் பாட்டியின் விவேகமும் பரிசாக கிடைத்தது என்று. நான் அதை பயன்படுத்தப் போகிறேன். நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் எதிர்பார்த்ததை விட நீ மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறாய். இதையும் கூறிவிடு ஹைதர், இந்த யுத்தத்தில் நீ யார் பக்கம் உள்ளாய்? ஷெஹன்ஷாவிற்கு நம்பகமாகவா அல்லது சலீமிற்கு நண்பனாகவா? நான் இருபுறமும் கூரான வாளாக இருப்பேன். வழக்கமாக வாள் என்பது ஒரு உரையில்தான் இருக்கும். ஆனால் நான் ஷெஹன்ஷாவுக்கு உறுதுணையாகவும் இருப்பேன், இளவரசன் சலீமுக்கு பக்கபலமாகவும் இருப்பேன். சரியான வாய்ப்பு கிடைத்தால், யாரை வெட்டினால் எனக்கு லாபம் கிடைக்குமோ அவனை வெட்டுவேன். ஜோதா பேகம், கேள்விப்பட்டீர்களா? ஷெஹன்ஷா, நீங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். என்ன? கண்ணனின் இடத்திற்குள் காலணி அணிந்து வரக்கூடாது. அந்த விஷயத்தை மறந்து விட்டீர்களா? மன்னித்து விடுங்கள் கிருஷ்ண பகவானே, அது என்னவென்றால் மகிழ்ச்சியில் நான் மறந்தே போய்விட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, என்ன கூற வந்தீர்கள்? தங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அனைவரும் சலீமை வாழ்த்தினார்கள். ஆம் ஷெஹன்ஷா, நானும் கேள்விப்பட்டேன். அதற்காகத்தான் கண்ணனிற்கு நன்றி கூறுவதற்காக வந்தேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இறுதியாக சலீம் இளவரசர் பதவியை ஏற்றுக்கொண்டு விட்டான். இளவரசன் ஆனதுமே அவன் தன் கடமைகளை செய்ய ஆரம்பித்து விட்டான். நீங்கள் பாருங்கள் ஜோதா பேகம், விரைவிலேயே அவன் அனைத்தையும் கற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஷெஹன்ஷாவாக வருவான். பாரபட்சம் இல்லாமல் அவன் அனைவருக்கும் நியாயமாக தீர்ப்பளிப்பான். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நீங்கள் அவனை சரியான வழியில் அழைத்து செல்வீர்கள். ஒப்புக்கொள்ள வேண்டும். இவ்வாறு விளையாடி சலீமை இளவரசர் பதவியை ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டீர்களே. ஆனால் நானோ பயந்தே விட்டேன், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று. பிறகுதான் உங்கள் யோசனை என்னவென்று எனக்கு புரிய வந்தது. நன்றி ஜோதா பேகம், ஆனால் இந்த யோசனை ராஜா பீர்மல் அவர்களுடையது. இருந்தாலும் உங்களை பாராட்டியே ஆக வேண்டும். ஏனென்றால் ராஜா பீர்மலை போன்ற திறமைசாலிகளை உங்களுக்கு அருகில் வைத்திருக்கிறீர்களே. ஒரு
ஒரு விஷயம் கூறவா ஷென்ஷா? கூறுங்கள். வரப்போகும் திருமண நாளுக்கான பரிசு எனக்கு கிடைத்து விட்டது. சலீம் இளவரசர் பதவியை ஏற்றுக்கொண்டான் அல்லவா? ஆனால் நான் இன்னும் உங்களுக்கு திருமண நாள் பரிசை அளிக்கவில்லை ஜோதா பேகம். அட, இதை விட நல்ல பரிசு எனக்கு வேற என்ன இருக்கும்? சரி, இருந்தாலும் சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு என்ன தரப்போகிறீர்கள்? நேரம் வரும்போது அதை கூறுகிறேன். இப்போது எனக்கு மிகவும் பசிக்கிறது ஜோதா பேகம். சற்று வாருங்கள், என்னோட வாருங்கள். இளவரசர் சலீம்! வாழ்க, வாழ்க! இளவரசர்! வாழ்க! இளவரசர் சலீம்! வாழ்க, வாழ்க! இளவரசே, எங்கள் பணிவான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். குட்டி இளவரசியே, என்னிடம் வாருங்கள். பிறகு அனைவரும் என்னை வாழ்த்துவதை முதலில் நிறுத்துங்கள். நான் தங்களுக்கு இளவரசன் அல்ல, தங்களுடைய சகோதரன். இருந்தாலும் அண்ணா, எங்களுக்கு இது பெரிய விஷயம்தான். எங்களுடைய அண்ணன் இளவரசர் ஆவார். எங்கள் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் கூறவே முடியாது. இளவரசர் பதவியை நான் ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எனக்காக ஏற்கவில்லை. நான் இதை ஏன் ஏற்றுக்கொண்டேன் என்றால், தனிப்பட்ட முறையில் சில முடிவுகளை எடுப்பதற்கு எனக்கு இந்த பதவி தேவை. அது மட்டுமல்ல, நான் இளவரசனாக இருக்கலாம், ஆனால் உங்களை பொறுத்தவரை எப்பொழுதும் உங்களுடைய சகோதரன் தான். ஒரு சாதாரண சிப்பாய். இதோ பாருங்கள், தாங்கள் பேச்சை மாற்றாதீர்கள். இப்பொழுது தாங்கள் இளவரசராகிவிட்டீர்கள். இப்பொழுது ஷகன்ஷாவிற்கு அடுத்தபடியாக தங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. தாங்கள் எதையும் செய்யலாம், யாருக்கும் எந்த கட்டளையும் இடலாம். தானியல், ஒரு சக்தியோடு சேர்த்து நமக்கு ஒரு பெரிய பொறுப்பும் வந்துவிடுகிறது. பதவியையும் சக்தியையும் மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும், நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த பதவிக்கும் மதிப்பு அல்ல, கிரீடத்திற்கும் மதிப்பல்ல. அண்ணா, அப்படி என்றால் தாங்கள் எனக்காக எதுவும் செய்ய மாட்டீர்களா? கூறுங்கள். நிச்சயமாக செய்வேன் குட்டி இளவரசியே, தாங்கள் கட்டளையிட்டால் போதும். தாங்கள் தான் இளவரசராகிவிட்டீர்கள். நான் இளவரசரின் தங்கை. அப்பொழுது நானும் உங்களை போல் கட்டளையிடலாம் அல்லவா? யாராவது என் பேச்சை கேட்கவில்லை என்றால் தண்டிக்கலாம் அல்லவா? தாராளமாக அப்படி செய்யலாம். தங்களை யார் தொந்தரவு செய்கிறது என்று கூறுங்கள், என்னிடம் கூறுங்கள். என் அன்னை தான் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார். இதை செய், அதை செய், இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று. ஆ, நீ என்ன சின்ன குழந்தையா? நீதான் பாட்டியை போல் பேசுகிறாயே. அனைவரும் என்னை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்கள் மீது கோபமாக இருக்கிறேன். ஓ ஓ, என்ன ஆயிற்று இளவரசி? அரம்பானு, உனக்கு என்ன ஆயிற்று? நான் அனைவர் மீதும் கோபமாக இருக்கிறேன். ஒரு நிமிடம் நில்லுங்கள் அரம்பானு. பார்த்தீர்களா, கோவப்பட்டு சென்று விட்டார்கள். இல்லை அண்ணா, அவ்வாறெல்லாம் இல்லை. ஆரம்பானு அப்படித்தான். அவள் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவாள், விரைவில் அதை மறந்து விடுவாள். அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். நான் செல்கிறேன் அண்ணா, எனக்கு விடை கொடுங்கள். சலீம் அண்ணா, தாங்களும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மழை வரும் என தோன்றுகிறது. தாங்கள் அனைவரும் செல்லுங்கள். நான் சிறிது நேரம் இங்கேயே இருக்கிறேன். சரி. சலீம் அண்ணாவிற்கு அந்த பெண்ணின் நினைவு வந்துவிட்டது போல் தோன்றுகிறது. நாங்கள் செல்கிறோம். இளவரசே, உள்ளே வாருங்கள், மழை பெய்கிறது. இல்லை குத்தம், இந்த மழையில் நான் நனைந்தால் மட்டும்தான் என் மனதிற்குள் எரியும் நெருப்பு அணைந்துவிடும். உள்ளே வாருங்கள், உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும். எனக்கு எதுவும் ஆகாத குத்தோப். உனக்கு தெரியுமா, இந்த மழைக்காலம் எதை ஞாபகப்படுத்துகிறது தெரியுமா? எனது சிறு வயது காலம், அந்த கால ஞாபகங்கள், நான் மறக்க நினைக்கும் அந்த காலகட்டங்கள். உள்ளுக்குள் இருக்கும் அந்த காயம் மறையவில்லை, நான் அதை மறக்க நினைக்கிறேன். இன்று பெய்து கொண்டிருக்கும் இந்த மழை என்னிடம் எதை சேர்க்கப் போகிறதோ தெரியவில்லை. सारी सारी रहना जागे प्यार में दो नैन
அனார்கலியின் நினைவு வந்துவிட்டதா? அன்று நான் அவளை அளவிற்கு அதிகமாக நேசித்தேன். இன்று அதைவிட அதிகமாக அவளை நான் வெறுக்கிறேன். அவளுடைய நினைவுகளை எனக்கு வரக்கூடாது. என்னுடைய மனதிலிருந்து அவள் நினைவுகளை தூக்கி எறிய நினைக்கிறேன். நிரந்தரமாக தூக்கி எறிய நினைக்கிறேன். धीमी धीमी आँच वफा की दिल में सुलगती है, धीरे धीरे मीठी चुभन सी दिल में मचलती है। रात दिन किसी की यादें करवटें बदलती है, दिल मेरा ये दर्द मोहब्बत साथ लेके चलती है। जब लगे ये लगन बढ़ती जाए अगन, इश्क की है यही दास्तां। யாக்குதா, எனக்கு கருணை காட்டுங்கள். நான் குதுப்பை இன்று சந்தித்தாக வேண்டும். நான் அவரிடம் கேட்க வேண்டும். என்னிடம் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் ஏன் ஆக்ரா வந்தார் என்று. எங்கிருக்கிறீர்கள் குது? ஏன் என்னிடம் சொல்லாமல் வந்து விட்டீர்கள்? சலாம் ராஜமாதா அவர்களே, என்னை அழைத்தீர்களா? ஆம் ஷம்ஷத் பானு, என் அருகில் அமருங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் மாமியாராக போகிறீர்கள். உங்களுக்கு மருமகள் வருகிறாள். நான் யோசித்தேன் அனைவருக்கும் முன்பும் நான் தான் மாமியாராக போகிறேன் என்று. ஆனால் நீங்கள் என்னை முந்தி விட்டீர்கள். அது சரி, வரப்போகும் என் மருமகள் எப்படி இருக்கிறாள்? அல்லாவிற்கே நன்றி கூற வேண்டும். அவள் மிகவும் அன்பானவள். அவள் குடும்பமும் நல்ல குடும்பம். அவள் அதிர்ஷ்டக்காரிதான். நான் வருங்கால மருமகளுக்காக உங்களுக்கு சில பரிசுகளை தர விரும்புகிறேன். வாருங்கள். இது அனைத்தையும் பார்த்துவிட்டு கூறுங்கள். இது மருமகளுக்கு நன்றாக இருக்கும் அல்லவா? இதற்கெல்லாம் என்ன அவசியம் ஜோதா பேகம்? அட, ஏன் அவசியம் இருக்கக்கூடாது? நீங்கள் சலீமிற்கு பாலூட்டி இருக்கிறீர்கள். குதுப் சலீமின் சகோதரன். அதனால் குதுப்பும் எனக்கு மகன் போன்றவன் தானே. ஆகையால் என் மருமகளுக்கு நான் பரிசு கொடுக்கத்தான் செய்வேன். நீங்கள் தடுக்க முடியாது. சரியாக கூறினீர்கள் ஜோதா பேகம். யாரும் அதை தடுக்க முடியாது. ஆதாப் ஷென்ஷா. நான் ஒன்று கூற வேண்டும். குதுப்பின் நிக்காவும் சலீமின் நிக்காவை போலவே மிக சிறப்பாக நடக்கும். முழு ஆக்ராவிற்கும் நான் தெரியப்படுத்துவது என்னவென்றால், குதுப்பின் நிக்கா மிகப்பெரிய விழாவை போல் நடக்க வேண்டும். அனைவருக்கும் மிக சிறந்த விருந்து அளிக்க வேண்டும். தங்கள் கட்டளைப்படி ஆகட்டும் ஷென்ஷா. இப்போது எனக்கு விடை கொடுங்கள். சலாம். பார்த்தீர்களா ஷென்ஷா, குதுப்பிற்கும் நிக்கா நடக்க போகிறது. இனிமேல் என்னால் காத்திருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் எனக்கும் மருமகள் வர வேண்டும். அப்போதுதான் அவளை ஆட்டி படைக்க முடியும், கட்டளையிட முடியும். நீங்கள் ஆட்டி படைக்கவும் கட்டளையிடவும் நான் ஒருத்தன் போதாதா? நான் எதை கூறினாலும் ஏன் இப்படி விதண்டாவாதமாக பேசுகிறீர்கள்? நான் கூறுவதை நீங்கள் புரிந்து கொள்வதே இல்லை. செல்லுங்கள், நான் உங்களோடு பேச மாட்டேன். நான் தங்களை சீண்டத்தான் செய்வேன். ஏனென்றால் நீங்கள் கோபப்பட்டால் உங்களை சமாதானம் செய்ய உங்கள் அருகில் வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரி, போகட்டும். இந்த விழாவிற்கு உங்கள் அண்ணனை நான் சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறேன். இதே சந்தர்ப்பத்தில் நமது மகனுக்கு அவரது மகளை திருமணம் செய்ய பேசியும் முடித்து விடலாம் அல்லவா? உண்மையாகவா? ஷென்ஷா, நீங்கள் என் மனதில் இருப்பதை எப்படி புரிந்து கொண்டீர்கள்? ஏனென்றால் உங்களுடைய மனது இங்கே என்னிடம்தான் இருக்கிறது. அதே போல எனக்கு இன்னொன்றும் தெரியும். என் மனதில் இருப்பது எனக்கு தெரியவில்லை, அது உங்களிடம் தானே இருக்கிறது. இல்லை, என்னிடம் இல்லையே. எங்கேயோ வைத்துவிட்டு மறந்து விட்டேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட நெருக்கமாக இருந்து என் மனதை தேடட்டுமா? ஷென்ஷா, எனக்கு நேரம் இல்லை. அது குதுப்பின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதோடு என் அண்ணன் வருகிறார். அவரை வரவேற்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும்.